இரவும் பகலும் வேதத்தின் மேலே தியானமாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் எசேக்கியேலினிடத்தில் எருசலேம் ஒரு பயனற்ற திராட்சை செடி என்று சொல்லி இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ? யாதொரு தட்டுமுட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனால் செய்வார்களோ? இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும், அதன் 2 முளைகளும் அக்கினி எரித்து போடும், அதன் நடுத்துண்டும் வெந்து போம், அது எந்த வேலைக்காவது உதவுமோ என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்பதாக இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பயனற்ற திராட்சை செடியாக, சங்கீதம் 80 அது காட்டு பன்றிகளினால் உழுது போடப்படக்கூடிய ஒரு கொடியாக, ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் கசப்பான பழங்களை தரக்கூடிய திராட்சை செடியாக, ஓசியாவில் பலனற்ற திராட்சை செடியாக 10:1 இப்படி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவரில் நிலைத்திருக்கலன்னா நம்ம வெளியே எரியுண்ட கொடியை போல நம்ம எரியுண்டு போவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே திராட்சை கொடியோடு கூட எருசலேமை ஒப்பிட்டு பேசுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரயோஜனமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் உப்பானது சாரமற்று போனால் அது எப்படி சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுகிறதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுகிறதற்குமே ஒளிய அது வேறு ஒன்றுக்கும் உதவாது என்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 34-35 உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காயிலும் எருவுக்காயிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்று சொல்லி இங்கேயும் இந்த திராட்சை செடியை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். இந்த செடி கொடிகளை பார்க்கிலும் இந்த திராட்சை செடிக்கு என்ன மேன்மை இருக்குது? அதில் ஒரு கட்டையை எடுத்து நம்ம யாராவது ஒரு தட்டு முட்டை நம்ம தூக்கி வைக்கும்படி அதில் ஒரு முளையை அதனால் நம்ம செய்ய முடியுமா? அதாவது தொங்க விடுகிற ஹேங்கர்ஸு அல்லனா கிளிப்பாக நம்ம யூஸ் பண்ணுகிறோமே, பெக்ஸ் என்று சொல்லுகிற துணியை தொங்க விடும்படியாக நம்ம போடுகிற கிளிப்பை குறித்து இந்த திராட்சை கொடிகளிலிருந்து நம்ம அதை எடுக்க முடியுமா? இல்லது ஒரு கட்டையை தான் அதிலிருந்து எடுக்க முடியுமா என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களும் ஒரு எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தவர்களை ஆண்டவர் விடுதலை செய்து 7 வகையான ஜாதிகளை கானான் தேசத்திலிருந்து துரத்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேசத்தை கொடுத்து, தாவீது சாலமோனினுடைய நாட்களிலே உலகிலேயே வல்லரசாக திகழக்கூடிய அளவிற்கு தன்னுடைய தேசத்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார். எப்படி ஆண்டவர் நற்குல செடியை கொண்டு வந்து செழிப்பான தோட்டத்தை ஒரு மேட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் கொண்டு வந்து நாட்டி வைத்து கற்களெல்லாம் பொறுக்கி அங்கே கோபுரங்களை கட்டி ஆலைகளெல்லாம் உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை தரும்னு பார்த்தா அவைகள் கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லி ஏசாயா 5 சொல்லப்படுகிறது போல, இந்த ஜனங்கள் திராட்சை செடிகள் எப்படி ஒரு கனி மட்டும்தான் அதிலிருந்து நம்ம பயன்படுத்த முடியும், அது இனிப்பாக இருந்ததுன்னா அத்தனையாய் திராட்சை ரசமானது முக கலைகளை உண்டு பண்ணும், இருதயத்தை அத்தனை சந்தோஷிப்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக கசப்பான பழங்களை தந்துருச்சுன்னா, பயனற்ற திராட்சை செடியாக மாறிடுச்சுன்னா, ஓசியாவில் சொன்னது போல தனக்குத்தானே கனி கொடுக்கக்கூடிய ஒரு கொடியாக இருந்தது என்று சொன்னால், அது எத்தனை ஒரு மோசமான நிலைமையை அது சந்திக்க நேரிடும் என்கிற காரியத்தை குறித்து தான் இங்கே ஆண்டவர் பேசுகிறார். ஒரு திராட்சை கொடியினுடைய ஒரு கொப்பை எடுத்து சொல்லுகிறார், ஒரு கம்பு, அது மிகவும்
அது வளைந்த நிலைமையில், பலனில்லாத நிலைமையில், அடுத்த செடிகளை சார்ந்து நிற்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த செடியினுடைய ஒரு முனையை தீக்கும் மறுமுனையை தீக்கும் கொடுத்துட்டு நடுத்தண்டு மட்டும் மீதி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே எசேக்கியேல் குறிப்பிடுகிறாரே. 2 முனைகளையும் அக்கினி எரித்து போடும், அது நடுத்துண்டும் வெந்து போம், அது எந்த வேலைக்காவது உதவுமோன்னு கேட்குறார. ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முனையானது வடக்கு இஸ்ரவேலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சாலமோன் தன்னுடைய வயோதிப நாட்களில் அவர் அநேக தேசத்திலிருந்து ஸ்திரீகளை விவாகம் முடித்த பொழுது சாலமோனுடைய இருதயம் சாய்ந்து போகத்தக்கதாக விக்கிரக வழிபாடுகளுக்கு நேராக அவனை அழைத்து சென்றார்களே. அதற்கு பின்பாக இந்த தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டு ரெகோபெயாம் 2.5 கோத்திரத்தையும் 9.5 கோத்திரத்தை யெரொபெயாம் அரசாண்ட நாட்களில் அந்த 9.5 கோத்திரத்தையும் விக்கிரக வழிபாடுகளுக்கு நேராக கன்றுக்குட்டிகளை செய்து வழிபடும்படியாக யெரொபெயாம் செய்து விட்டான். இந்த எருசலேம் அது தாவீதினுடைய நாட்களிலே, சாலமோனுடைய நாட்களிலே மையப்பகுதியாக, அது தண்டின் அந்த மையப்பகுதியாக, அது தலைநகராக அது இருந்தபடியினால இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இந்த நாட்களில் 2 சிறையிருப்புகள் நடந்திருக்குது. யூதாவில் 2 அழிவுகள் வந்திருக்குது. 3வது அழிவு நடுத்துண்டு எருசலேம் மட்டும்தான் மீதி இருக்குது. அதில் சிதேக்கியா ராஜா இருக்கிறாரு. ஆலயம் இன்னும் அங்கே இருக்குது, அரண்மனைகள் இருக்குது, அநேக பிரபுக்களுக்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள் இவைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படாமல் இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஒரு முனையானது அசிரியர்களால் அவைகள் சுட்டெரிக்கப்பட்டு போயிற்று. யூதாவும் 2 முறை நேபுகாத் நேச்சாரினால் தாக்கப்பட்டு அந்த முனைகளும் அழிக்கப்பட்டு இருக்குது. நடுத்தண்டு எருசலேம் மாத்திரம், அந்த ஆலயமும் ராஜாவினுடைய அரண்மனையும் பிரபுக்களினுடைய காரியங்களும் மாத்திரம் இன்னும் அழிக்கப்படாமல் இருக்கிற அந்த நேரத்தில் தான், அந்த பின்னணியில் தான் ஆண்டவர் கேட்கிறார். அழிவு நிச்சயம் என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இவர்களுக்கு எத்தனையோ மேன்மையை கொடுத்து எவ்வளவோ உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக நான் மாற்றின போதிலும் எனக்கு பயனற்ற திராட்சை செடியாக கசப்பான பழங்களை தரக்கூடியவர்களாக தனக்குத்தானே கனி கொடுக்கிறவர்களாக மாறிவிட்டபடியினால அழிவு நிச்சயம், நடுத்தண்டும் அது வெந்து போகும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதி நாட்களில் 48 பலகைகளை செய்கிற அந்த பலகைகள் எல்லாம் சித்தி மரத்தினால் அவைகள் எடுக்கப்பட்டன. அந்த சித்தி மரமானது இன்றைக்கு நம்ம சொல்லுகிற அந்த கருவேல மரம் என்று சொல்லுகிற அந்த மரத்தை அங்கே சித்தி மரம், அது அநேக பிசுன்களை எடுப்பதற்கு அந்த மரத்தை பயன்படுத்தினார்கள். அதில் அநேக முட்கள் காணப்படும். அந்த மரத்திலிருந்து தான் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் 48 வகையான பலகைகளை அவர் செய்ய சொல்லுகிறார். அந்த பலகைகள் வெண்கல தண்டின் மேலே அவைகள் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்கள். அந்த பலகைகள் அது அங்கே கோணி இருக்கக்கூடிய அந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்து அதை வெட்டி அதை கொஞ்ச நேரம் தண்ணீரில் ஊற போடும் பொழுது அதில் உள்ள பட்டைகள் எல்லாம் உறிஞ்சி வந்த பிறகு அதில் உள்ள அந்த பிசுன்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கரைஞ்சி போன பின்பு அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இவைகளெல்லாம் அழிப்பதற்கு அதை மீண்டுமாக தீயினாலே அதை வாட்டி அதற்கு மேலே பொன் தகட்டினால் ஆண்டவர் அடிக்கும்படியாக மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அநேக பனிமூட்டுகளை செய்கிறதற்கு சித்தி மரத்தை ஆண்டவர் பயன்படுத்த சொன்னார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், முட்கள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில் பட்டை உரிக்கப்பட வேண்டிய, தோள்கள் உரிக்கப்பட வேண்டிய சுபாவங்கள், கலாச்சாரங்கள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள் இவைகளெல்லாம் உரிக்கப்படும்படியாக ஞானஸ்நானம் என்கிற அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக, கீழ்ப்படிதலுக்குள்ளாக என்னுடைய பழைய மனுஷன் முழுவதும் இந்த தண்ணீருக்குள்ளா அடக்கம் பண்ணப்படுகிறான். இந்த தண்ணீருக்கு மேலே புது சிருஷ்டியாக, புதிய மனிதனாக, பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டவனாக, கிறிஸ்துவோடு கூட உயிரோடு கூட எழுந்தவனாக இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி வருகிற அந்த நிலைமைக்கு அந்த சித்தி மரமானது மாற்றப்பட்டு அதில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் கூட, எப்படி யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும்பொழுது நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை நான் அவிழ்க்கிறதற்கும் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறாரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய இந்த பூச்சிகள் போன்ற புழுக்கள் போன்ற காரியங்களை, அருவருப்புகளை
அவைகள் சுட்டெரித்து ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. மனுபுத்திரனாக இருக்கக்கூடிய நம்மை பரிசுத்த ஆவியானவரால் நிறைத்து எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்கிற நிலைமைக்கு இயேசு கிறிஸ்து அக்கினி அபிஷேகத்தையும் ஆவியின் அபிஷேகத்தையும் நமக்கு தந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது பரலோகத்தினுடைய பிரஜைகளாக நாம் மாறி ஒவ்வொரு நாளும் அவைகள் ஆயத்தமாகிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவர்கள் எத்தனை பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு திராட்சை கொடியை போல எத்தனையாய் வளைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களிலிருந்து ஒரு கட்டையை கூட எடுத்து நன்மையை பெற முடியாத ஒரு நன்மையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை அழைத்து அவர்களை ஞானஸ்நானம் என்கிற ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வந்து அவர்களில் இருக்கக்கூடிய காரியங்களை அக்கினியினால் ஒவ்வொரு நாளும் சுட்டெரித்து அவர்களுக்குள்ளாக ஆவியானவரை தந்து பலப்படுத்தி அநேகருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய, அநேகருடைய முகத்தில் கலையை கொண்டு வரக்கூடிய, அநேகருடைய இருதயத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருகக்கூடிய ஒரு பாத்திரமாக, ஒரு விசுவாசியாக ஆண்டவர் மாற்றுகிறாரே. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய கரத்தில் நம்ம கொடுக்காம இந்த விசுவாசிகளுக்கு பைபிளில் அத்தனை மேன்மையான ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். கிறிஸ்துவை உடையவன் அவன்தான் ஜீவனை உடையவன். கிறிஸ்து இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன் எப்படி ஒரு திராட்சை கொடியானது அது வெட்டப்பட்ட பின்பு வேற ஒன்றுக்குமே உதவாது, எரித்து விடப்படுகிறதுக்கு மட்டும்தான் அது பயன்படுத்தப்படுமே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அவன் ஆண்டவர் கிறிஸ்துவை இல்லாதவன், அவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் என்கிறதையே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் இந்த செடியை குறித்து ஒரு அழகான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி, நீங்கள்லாம் கொடிகள். அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு சுத்தம் பண்ணுகிறான்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும் என்று சொல்லுகிற காரியம். ஆகவே ஆண்டவருக்குள்ளாக நிலைத்து இருக்கிறது என்பது அதிகாலையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து அவருடைய வேதத்தை தியானித்து அவருக்குள்ளே நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அவரை அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி நம்ம கனி கொடுக்கலன்னா எப்படி எல்லா கொடிகளையும் வெளியே எரித்து அவர்கள் எரிந்து அக்னியில் போடுகிறார்களோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை மாத்திரமே அது ஒரு மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஒரு எரியுண்டு அக்னியில் போடப்பட்ட ஒரு திராட்சை கொடியை போன்ற ஒரு வாழ்க்கை. நாமே இந்த வாழ்க்கையை தீர்மானிப்போம், அவரிலே நிலைத்திருப்போம், அவருக்காக ஆவிக்குரிய கனிகளையும் ஆத்தும ஆதாய கனிகளையும் அவருக்கென்று கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.